இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடலன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு அதிமுகவுடைய பேச்சாளரும் கூட அதிமுக நிகழ்ச்சிகளை நிறைய பேசியிருக்கீங்க. சரி, ஓகே. ஆமாம், அம்மா விசுவாசி, அதெல்லாம் அதில் ஒன்றும் ரகசியம் இல்லை. இடைத்தேர்தல் எப்போவுமே தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் வந்தால் வரலாற்று பூர்வமாக பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆளுங்கட்சி சார்பான ஒரு ரிசல்ட் தான் வரும். அதில் யார் போட்டியிட்டாலும் எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் அது ரூலிங் பார்ட்டிக்கு இதுவாக தான் வரும், சாதகமாக தான் வரும். ஒருவேளை அதை மனசில் வச்சு ஏடிஎம்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என் தனிப்பட்ட கருத்து, ஜனநாயக நாட்டில் தேர்தலை மக்கள் புறக்கணிக்கவே கூடாது. அதை நம்ம ஒவ்வொரு தரமும் அந்த விழிப்புணர்ச்சியை நம்ம எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஒரு சிறந்த தமிழ்நாட்டின் இரண்டாம் பெரிய கட்சியான ஏடிஎம்கேவே அதை புறக்கணிக்கிறதுங்கிறது எனக்கு ஏற்பு இல்லை. அவங்க போட்டியிடணும் தான் நான்லாம் நினைக்கல. இப்படி புறக்கணிச்சிருக்கும் போது அந்த தொகுதியில் இருக்க அதிமுக தொண்டர்களோட மனநிலை எப்படி இருக்கும் மேம்? இப்போ நீங்கள் அந்த தொகுதியோட தொண்டர்களை பற்றி கேட்குறீங்க. என்ன மாதிரி அம்மா விசுவாசிகளுக்கே அது வருத்தமாக தான் இருக்குது. ரெட்டையில் இல்லாமல் ஒரு தேர்தல் நடக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டில் இது முதல் தரம்னு நினைக்கிறேன். அது ரொம்ப எனக்கு ஏற்க முடியாத ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்குது. இதை இபிஎஸ் அவர்கள் மற்றும் ஏடிஎம்கேல மறுபரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னை போன்ற பலரின் விருப்பமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் நாங்கள் தான் எதிர்கட்சின்னு பிஜேபி சொல்லிட்டு இருக்காங்க. அதன் போல தேர்தலை சந்திக்காமல் தவிர்க்கிறது அது ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அது அந்த மாதிரி ஒரு பேச்சு நீங்கள் சொல்கிறது உண்மைதான். நீங்கள் சகோதரர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா, இப்போ ஏடிஎம்கே இதை ஒதுங்கி போகிறதன் மூலமாக பிஜேபி மட்டும்தான் திமுகவுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாகுது அப்படின்றது தான் உங்கள் கேள்வி. ஆமாங்க, திமுக இருக்கும் இடத்தில் அதிமுக அதை எதிர்க்க வேண்டும். அப்போ தான் அது எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் உருவாக்கிய ஒரு ஏடிஎம்கேவாக இருக்கும். அவங்க ஒதுங்கி போகிறது கண்டிப்பாக பிஜேபி தான் இன்றைக்கு பிரதான எதிர்கட்சி, நாங்கள் மூன்றாவது இடத்துக்கு வந்துட்டோம்னா அவங்களே வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி இருக்குது. என்ன மாதிரி எனக்கெல்லாம் அது ஜீரணிக்கவே முடியல. அதாவது கடந்த 2 முறையாக அவர் தமிழ்நாடு முழுக்க உள்ளவங்களை அந்த பெஸ்ட்டு டாப்பர்ஸை வரவழைச்சி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த வகையில் இப்போவும் அவங்கள சந்திக்க இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு இதுதான். அந்த மாணவர்கள், கிராமப்புறங்களில் இருக்க மாணவர்களை ஊக்கப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணுங்கிற எண்ணத்தில் அவர் செய்கிறாரு. இப்போ கலப்பு இயக்கம் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 300 பேர்த்துக்கு நாங்கள் டாப்பர்ஸுக்கு ஸ்மார்ட் ஃபோனும் ஐபேடெல்லாம் லேப்டாப்லாம் கொடுத்துருக்கோம். மாணவர்கள் தான் எதிர்கால இந்தியா சிறப்பாக இருக்கணும், மாணவர்கள் முக்கியங்கிறத விஜய் அவர்களும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால் அந்த செயல்பாடுகள் நடக்குது. ஆனால் விஜய் இந்த மாதிரி செய்கிறது அந்த மாணவர்களுடைய ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியே வெளிப்படையாக ட்விட்டரில் போட்டிருக்காங்க. இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா கிரேட் ஏ பி நீட்டு அவங்க தான் ஒரு கவர்மெண்ட்டே அப்படின்னா அந்த மார்க்கு கொடுக்கக்கூடாது. இல்லை, மார்க் வருது இல்லையா? இப்போ எல்லா இடத்துலையும் மார்க்கு சீட் இல்லாமல் எந்த இடத்துலையும் ஒரு இது கிடையாது, அவங்க கொடுக்க போகிறது கிடையாது. அப்படி அவங்க கிரேடு ஏ பினி சினி அவங்க பண்ணுனாக்கி நீங்கள் அவர் சொல்கிறது கரெக்டு. அப்படி அனௌன்ஸ் பண்ணல நாங்கள் சமீப காலமாக இப்படி ஒரு 5 மதிப்பு 5 லெவலில் எடுத்தவங்களுக்கு கொடுக்கறது ஒரு ஏற்றத்தாழ்வுகளை மாணவர்களுடைய உருவாக்குறாரா விஜய் அப்படின்ற கேள்வி. இல்லை, இப்போது கடினமாக உழைக்கிறவங்களுக்கும் உழைக்காமல் இருக்கவங்களுக்கும் வித்தியாசம் வரணுங்கிறக்க தான் கடினமாக உழைக்கணுங்கிறதுக்கு தான் அந்த என்கரேஜ்மெண்ட் பண்ணுறதே. எதுக்கு பண்ணுறாங்க? நல்லா உழைக்கணும், எல்லா மாணவர்களும் உழைக்கணும், அடுத்த கட்டம் அவங்களும் வளரணுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி ஒரு செயல் திட்டங்களை அவர் பண்ணுறாரு. இது இப்பவும் இல்லை, தொட்டு இருக்கிற விஷயங்கள் தான். அதைத்தான் அவர் விஜய் அவர்களும் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.